Hello all, welcome to Study Very. இன்னைக்கு 25th நவம்பர் அண்ட் 26th நவம்பர் ஹிந்தி நியூஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டடி வெரியில் என்சிஆர்டிஸ் கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. 6th to 12th எடுத்து கொடுத்துருக்கோம். லைன் பை லைன் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமி ஸ்டாண்டர்ட் புக்ஸும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஆப்ஷனல் சோஷியாலஜி போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த பெய்டு கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். பாயிண்டர்ஸ் தட் இந்தியா இஸ் விட்னஸ்ட் a K-shaped recovery. ஸோ இந்தியா வந்து K-shaped ரெக்கவரியை வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி. ஸோ அதை பற்றி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எக்கனாமிக் ரெக்கவரி. ஸோ எக்கனாமிக் ரெக்கவரி அப்படின்னா இப்போ வந்து பேண்டமிக் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் ரெக்கவரி இப்போ எக்கனாமி பொருளாதாரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாச்சு. ஏன்னா ப்ரொடக்ஷன் இல்லை, எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம், நிறைய லிமிட் பண்ணியிருந்தோம். அப்படிங்கும்போது ஸோ அங்கே வந்து ஃப்ளோ ஆஃப் மணி வந்து இல்லை, ஏன்னா யாருமே வெளியே போய் எதுவுமே வாங்கலை. ஸோ அங்கே வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருந்தனால நம்ம பொருளாதாரம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இப்போ அதுலேருந்து நம்ம மேலே வர்றது தான் ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறது, மீண்டு வர்றது தான் ரெக்கவரி. ஸோ ஃபேஸ் இந்த எக்கனாமிக் சைக்கிள். ஸோ எக்கனாமிக் சைக்கிளில் ஒரு ஃபேஸ் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த எக்கனாமிக் ரெக்கவரி அப்படின்றது தான். ஸோ எக்கனாமிக் சைக்கிள்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்டேஜஸ் தட் த எக்கனாமிக் கோஸ் த்ரூ ஆஸ் இட்ஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட். ஸோ எக்கனாமிக் சைக்கிள்னால் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும். எக்கனாமி வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், அதே போல் கான்ட்ராக்ட் ஆகும். அப்படின்னா ஒன்றும் இல்லை, எக்கனாமி ஒரு டைம் அதிகமாகும், அப்புறம் கம்மியாகும், இப்படின்னு போயிட்டு தான் வரும், ஒரே மாதிரி போகாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ் எல்லாமே சேர்ந்தது தான் எக்கனாமிக் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிறது, டிக்ளைண்ட் ஆகிறதுலாம் நேச்சுரல் ஃபேஸ் தான். இது எல்லா கண்ட்ரீஸ்லையுமே நேச்சுரலாக அது நடக்கிறது. இது எல்லா கண்ட்ரீஸ்லையுமே நாடுலையுமே நடக்கும். ஸோ இது ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரே எல்லாமே சேம் டைமில் ஒன்றா இருக்காது. ஸோ வித் குளோபலைசேஷன் எக்கனாமிக் சைக்கிள்ஸ் ஆர் மோர் லைக்லி டு அக்கர் அட் சிமிலர் டைம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். என்னென்னா சிமிலர் டைம்ஸ் ஒரே நேரத்தில் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸை பல நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக் சைக்கிள் வந்து குளோபலைசேஷன் டைமில் மட்டும் என்ன ஆகும்னா ஓரளவு எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி இருக்கும் அந்த க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க, க்ரோத்தோ இல்லை டிக்ளைண்டோ. ஸோ அந்த குளோபலைசேஷன் அப்போ மட்டும் எக்கனாமிக் சைக்கிள் வந்து மோர் ஆர் லைக் வந்து ஓகேவாக இருக்கும், சேமாக இருக்கும். எக்கனாமிக் சைக்கிள் அப்படின்றது எப்படி அசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிடிபியை வச்சு தான் அசஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜிடிபி வந்து அதிகமாகுதா கம்மியாகுதா அப்படின்றது ஒரு கண்ட்ரியோட ஜிடிபியை பொறுத்து தான் இந்த எக்கனாமிக் சைக்கிளை அசஸ் பண்ணுறாங்க, எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எக்கனாமிக் சைக்கிள்னு சொல்கிறோம்ல, அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பிஸ்னஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இதில் கேட்குறாங்கன்னா என்ன இது ட்ரேட் சைக்கிள்னு புது பேராக இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. எக்கனாமிக் சைக்கிளுக்கு இன்னொரு பேர் தான் பிஸ்னஸ் சைக்கிள், ட்ரேட் சைக்கிள். இப்போ என்னென்னா இப்போ அந்த லெஃப்டில் இருக்க கிராஃபை பாருங்கள். 4 ஃபேஸஸ் ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிள்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 ஃபேஸ் இருக்கும் பிஸ்னஸ் சைக்கிளில். என்ன மாதிரி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து டவுன் ஆயிடுச்சு எக்கனாமி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெக்கவரி ஆகும். அப்படின்னா ரெக்கவரினா மறுபடியும் மீள்றது, அதுதான் லோவர் டேர்னிங் பாயிண்ட், ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் தட் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ப்ராஸ்பரிட்டினா நல்லா செழுமையாக இருக்கிறதா சொல்லுவாங்க. அப்படின்னா பூம்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா இன்னும் நல்லா வந்து எக்கனாமி போய்கிட்டு இருக்கு பீக்கில். அப்புறம் வந்து பீக்குக்கு போகும். பீக்னால் வந்து நல்ல ஒரு பீக்குனா எப்படி சொல்கிறது, நல்லா போய்கிட்டு இருக்கும் எக்கனாமி, ஓகேங்களா. ஸோ பொருளாதார உச்சத்துக்கு போகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆஃப்டர் தட் என்ன ஆகுதுன்னா ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மறுபடியும் கீழே வருது. ஆஃப்டர் தட் டிப்ரெஷன், ரொம்ப கீழே போயிடும், அதுதான் வந்து கான்ட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. அது போனதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகுனா மீண்டு வருது. ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா 4 ஃபேஸஸ், ஓகேங்களா. ஆஃப்டர் த பண்ண எக்கனாமிக் ரெக்கவரி அப்படின்றது ஒரு இப்போ நான் இங்கிட்ட சொன்னதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெடி ரைஸ் அவுட்புட், இன்கம், எம்ப்ளாய்மெண்ட், ப்ரைஸஸ், ப்ராஃபிட் இதெல்லாம் பொறுத்து தான் அந்த ரைஸ்னால் அதிகமாகிறது, அதை பொறுத்து தான் இருக்கும். ஸ்டெடி ரைஸ் வந்து இதெல்லாம் தான் முக்கியமான விஷயமே. இன்கம் பொறுத்து, எம்ப்ளாய்மெண்ட், ப்ரைஸஸ், ப்ராஃபிட்ஸு. பிஸ்னஸ்மேன் வந்து கெயின் கான்ஃபிடன்ஸ், பிகம் ஆப்டிமிஸ்டிக். ஸோ ஆஃப்டர் தட் பேங்க் எல்லாமே கிரெடிட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அந்த டைமில். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் அந்த டைமில் அதிகமாகும், ப்ரொடக்ஷன் வந்து நல்லா போகும், இன்கம், அக்ரிகேட் டிமாண்ட் எல்லாமே அதிகமாகும், ப்ரைஸுமே அதிகமாக
அதிகமாகும், அப்புறம் ப்ராஃபிட்டுமே அதிகமாகும், பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுதான் வந்து என்னதுன்னா அந்த பீக்குக்கு போகிறது. ஸோ இதில் முக்கியமான இது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த கீழே வந்து எல்லோ பாக்ஸில் கொடுத்தாங்க. தட் இஸ் வெரி வெரி மச் இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பான்ஷனரி ஆர் ப்ராஸ்பெரிட்டி ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பணவீக்கம். ஸோ இந்த ஃபேஸில் பணவீக்கம் அப்படின்னா செழுமையாக போயிட்டு இருக்கும்போது ஸோ அந்த இடத்துல பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் இருக்கும். ஸோ கான்ட்ராக்ஷன் ஆர் டிப்ரெஷன் ஃபேஸில் இருக்கும்போது டீஃப்ளேஷன் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். எந்த ஃபேஸில் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. வி ஷேப்டு ரெக்கவரி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எக்கனாமி என்ன ஆகும்னா உடனே வந்து என்ன ஆகும்னா ரெக்கவரி ஆகும். அதுதான் வி ஷேப் ரெக்கவரி. ஸோ கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே வரதான் வி ஷேப் ரெக்கவரி. இங்கே பார்த்தீங்கன்னா டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே வந்துட்டு ஆஃப்டர் தட் அது வந்து மேலே வரும். அதுதான் வந்து ரெக்கவரி, வி ஷேப் ரெக்கவரி. அந்த ஷேப் வந்து வி மாதிரி இருக்கும். ஸோ எக்கனாமி குவிக்லி ரிவர்ஸ் டு த ட்ரெண்ட் ஆஃப் அப்சல்யூட் ஜிடிபி பொறுத்து தான் இருக்கும்னு நம்ம சொன்னோம்ல. ஸோ அதை பொறுத்து நார்மல் ஜிடிபி வரும்போது அங்கே வி ஷேப் ரெக்கவரி வருது. குவிக் அண்ட் சஸ்டெயின் ரெக்கவரி in measures of economic performance after a sharp economic decline. ரொம்ப டிக்ளைன் ஆனது டக்குன்னு ஒரு எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸில் குவிக்காக சஸ்டெயினாக ரெக்கவரி ஆகுதுல, அதுக்கு பேர் தான் வி ஷேப்டு ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் பார்ப்போம். கே ஷேப்டு ரெக்கவரி அப்படின்னு என்னென்னா அன்யூஷுவல் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் இண்டஸ்ட்ரியோ இண்டிவிஜுவல் புல் அவுட் ஆஃப் அ ரிசெஷன் வைல் அதர்ஸ் ஆர் ஸ்டாக்னேட்டட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபேக்ட்ரிஸோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க வந்து ரிசெஷன் கீழே டவுன் ஆயிரும், அவங்களோட பொருளாதாரம் கம்மியாயிட்டு சிலர் வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருப்பாங்க, சிலரோட பொருளாதாரம் நல்லா போய்கிட்டு இருக்கும், சிலர் டிக்ளைன் ஆகும். அப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வழியாக போகும்போது அந்த டைம் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக போகுதில்ல, அப்போ அங்கே கே ஷேப் ரெக்கவரி வரும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் பீக்லேருந்து ரிசெஷன் வருதா, ஆஃப்டர் தட் ரெக்கவரி ஆகும்போது சம் ஆஃப் தெம் வந்து நல்லபடியாக மேலே போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள், குட்டாக போய்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு பொருளாதாரம். சம் பார்ட்ஸ் வந்து ஸ்டாக்னட் கீழே போய்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ எக்கனாமி ரெக்கவர் அட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட், ஒவ்வொருத்தவங்க டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கும், மேக்னிட்யூட் டைம் ஃப்ரேமர்ஸில் போய்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து கே ஷேப் ரெக்கவரி. அங்கே கே ஷேப்பில் வருதுல, அதான் கே ஷேப்னு சொல்கிறாங்க. லீட்ஸ் டு சேஞ்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எக்கனாமி. ஸோ இப்போ வந்து நமக்கு இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் என்ன ஆகும்னா எக்கனாமியோட ஸ்ட்ரக்சர் வந்து அதோட வந்து வடிவமே வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பிளிட்ஸ் அண்ட் எக்கனாமி இன் டூ வித் த டிவிஷன் அக்கரிங் அலாங் கிளாஸ், ரேஷியல், ஜியோகிராஃபி ஆர் இண்டஸ்ட்ரியல் லைன் எக்ஸ்போஷர்ஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிவிஷன் அண்ட் டிஸ்பாரிட்டிஸ் இன் வெல்த்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்பாரிட்டி ஏற்படும். ஸோ எக்கனாமி வந்து எப்படி ஆகும், ரெண்டாக பிரிகிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா சிலர் வந்து நல்ல பூம் ஆகிட்டு போயிடுது, சிலது ரிசெஷன் அந்த இடத்துல டிஸ்பாரிட்டி இருக்கும்ல, வேறுபாடு இருக்குதுல்ல. ஸோ அதெல்லாம் தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. சம் குரூப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெக்கவரிங் மோர் குவிக்கர் தேன் அதர்ஸ். நம்ம முன்னாடி சொன்னல அதுதான், சிலர் வந்து இன்னொருத்தவங்களை விட நல்லபடியாக போகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க டூ வீலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ வீலர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 has by கிறிஸ்டல் அப்படின்னா என்னென்னா 2 வீலர் சேல்ஸ் வந்து 3% வந்து ஃபால் ஆகும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. 3 to 6% இயர் ஓவர் இயர் இன் 2021 2 வீலர் சேல் வந்து ட்ராப் ஆயிருக்கு. லோவஸ்ட் லெவல் இன் 7 years, 7 வருஷத்தில் பார்க்காத அளவுக்கு ட்ராப் ஆகிருக்கு டூ வீலர் சேல்ஸ். இருவண்டி சக்கரம் டூ வீலர் சொல்கிறோம்ல அதுதான். ஸோ வல்னரபிள் மாடல், என்ட்ரி லெவல் மாடல் சொல்கிறாங்க. ஸோ ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் அண்ட் மோட்டார் சைக்கிள்ஸ் ரிமைன்ஸ் அன்அஃபெக்டட். ஸோ இதே மோட்டார் சைக்கிள்ஸ் அண்ட் ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து இன்னும் அன்அஃபெக்டட் தான், இன்னும் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டூ வீலர்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் டேக்ஸ் பாலிசிஸ் ரிமைன் ரிக்ரெசிவ் வித் மோர் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் லோவர் டைரக்ட் டாக்ஸஸ். என்னென்னா கவர்மெண்ட்டோட டேக்ஸ் பாலிசிஸ் எப்படி இருக்குன்னா நிறைய இன்டைரக்ட் டேக்ஸ் போட்டு டைரக்ட் டேக்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இதை தான் சொல்கிறாங்க. பேண்டமிக்கில் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் ஆன் ஃப்ளூயலில் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் கொடுக்குறது, கன்சியூமர் ஃப்ளூயல்னால் உள்ள பெட்ரோல் டீசல் எல்லாமே தான். ஸோ அண்ட் கன்சியூமர்ஸ் குட்ஸ் கெப்ட் ஹை, அவங்களோட இப்போ கன்சியூமர் வாங்குகிற குட்ஸ் எல்லாமே ஹை ஆகிடுச்சு. கார்பரேட் டாக்ஸஸ் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. டெக்ஸ்டைல் டாக்ஸஸ்னு பார்க்கும்போது 5%லேருந்து 12% அதிகப்படுத்தியிருக்காங்க டெக்ஸ்டைல் டாக்ஸஸில். ஸோ என்னென்னா டாக்ஸஸ்லேயே டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்னு சொல்கிறோம்ல, ஸோ அதில் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் அதிகமாக இருக்குது, டைரக்ட் டேக்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் டேக்ஸ் பாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் என்னென்னா கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீப்புளை வந்து இப்போ என்னென்னா அந்த ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே அதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
வெலாசிட்டி ஆஃப் மணி வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஃபசைஸ் ஆன் சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ். கவர்மெண்ட்டை கண்டிப்பாக என்ன பண்ணணும், டைரக்ட் டேக்ஸை வந்து பூஸ்ட் பண்ணணும், இன்டைரக்ட் டேக்ஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு டைரக்ட் டேக்ஸை பூஸ்ட் பண்ணும்போது இது வந்து நமக்கு நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் ஆர் த கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ-லெஜிஸ்லேட்டிவ் கன்சல்டேஷன் பாலிசி. ஸோ இந்த ப்ரீ-லெஜிஸ்லேட்டிவ் கன்சல்டேஷன் பாலிசி அப்படின்னா நம்ம பார்ப்போம். ரெக்கமெண்டேஷன் ஆஃப் நேஷ்னல் அட்வைசரி கவுன்சில் 2013 அண்ட் நேஷ்னல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் 2002. ஸோ இது யார் மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணி இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பாலிசினா, நேஷ்னல் அட்வைசரி கவுன்சில் 2013 அண்ட் நேஷ்னல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் 2002. இவங்க 2 பேரும் ரெக்கமெண்ட் பண்ணது படி தான் இந்த பாலிசியை மேக் பண்ணியிருக்காங்க. இதை யார் ஃபார்முலேட் பண்ணது அப்படின்றது முக்கியம். கமிட்டி ஆஃப் செக்ரட்டரிஸ் இவங்க தான் ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. எவ்ரி மினிஸ்ட்ரி ஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஃபோர் எனி லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொபோசல் முன்னாடி இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்ற விஷயங்கள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. என்ன நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிளேஸ் த டிராஃப்ட் வெர்ஷன் ஆஃப் பில் இன் த பப்ளிக் டொமைன். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு லா கொண்டு வராங்க அப்படின்னா அந்த லாவில் வந்து எப்பயுமே வந்து யாருக்கு அதிகமான பவர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் மெம்பர்ஸ். ஏன்னா அவங்க வந்து ஓகே பண்ணால் மட்டும்தான் பிரசிடென்ட் போய் அவங்க பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பவர் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கச்சில் கண்டிப்பாக பப்ளிக்குமே இந்த டெமோக்ராட்டிக்கான கண்ட்ரியில் பப்ளிக்கும் ஒரு முக்கியமான ஒரு இதில் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணும், பப்ளிக்கும் இந்த பில் பற்றின விஷயங்கள், இப்போ ஒரு லா கொண்டு வராங்கன்னா அதுக்கு ஒரு பில்லை பாஸ் பண்ணுவாங்க. அந்த பில்லை பற்றின விஷயங்கள் நாலேஜ் வந்து நார்மலாக இருக்க பப்ளிக்கு புரியணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு டிராஃப்ட்னா இப்போ ஒன்று கொண்டு வராங்க, பில் கொண்டு வராங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நார்மலாக வந்து ரஃப் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ரஃப் வேர்ஷனை வந்து பப்ளிக் முன்னாடி பேஸ் பண்ணணும், காட்டணும் அப்படின்றதா இதோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். இந்த பாலிசியோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் அதுதான். அவங்களுக்கான டியூரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பப்ளிக் முடிவு எடுக்கிறதுக்கு அப்படின்னா 30 days. எக்ஸ்பிளனரி நோட் இருக்கணும், ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் இருக்கட்டும், என்விரான்மெண்ட் இம்பேக்ட் ஆகட்டும், என்னென்ன இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, அடிப்படை உரிமைகள் என்ன, சோஷியல் அண்ட் ஃபினான்ஷியல் காஸ்ட், இதை பற்றி எல்லாமே அதில் இருக்கணும். சம்மரி ஆஃப் த ஃபீட்பேக்குமே என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எய்ம் டு கிரியேட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஸ்பேஸ் ஃபார் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இன் லா மேக்கிங் ப்ராசஸ். இந்த மாதிரி லா வந்து உருவாக்குற ப்ராசஸில் பப்ளிக்கோட பார்ட்டிசிபேஷன் அப்படின்றத வந்து நம்ம வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பேஸ் அவங்களுக்கான இடத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த பாலிசி ப்ரீ-லெஜிஸ்லேட்டிவ் கன்சல்டேஷன் பாலிசியை அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாலிசியோட முக்கியத்துவம் என்னென்னா, இது வந்து ஒரு ஃபாரம் ஃபார் சிட்டிசன்ஸ் அண்ட் ரெலவெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டு இன்ட்ராக்ட் வித் த எக்ஸிக்யூட்டிவ்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாரமாக இருக்குது, க்ரியேட் பண்ணுது. ஒரு குடிமகனுக்கோ இல்லை ஒரு சாதாரண ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ரெலவெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்களுக்கும் அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவாய்ட் ப்ரொட்டஸ்ட்டாக ஒன்றும் இல்லை, போராட்டம் பண்ணுறாங்க, அதை வந்து தவிர்க்கிறதுக்கு இது முக்கியமாக இருக்குது. எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்கண்டென்ட். இப்போ யாருக்காவது அந்த ஒரு இது வருது, அவங்களுக்கு பிடிக்கல, பப்ளிக் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஸோ அவங்க வந்து அதை சொல்லலாம். ஸோ அப்போ அங்கே வந்து போராட்டம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு டைம் கொடுக்குறனால. ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க RTA அமெண்ட்மெண்ட் ஆக்ட், த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட், இதெல்லாம் வந்து அந்த மாதிரி வேண்டான்னு சொன்னது. என்ஹான்சன்ஸ் டிரான்ஸ்பரன்சினா என்னென்னா, ஸோ ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சால் அது பேர் தான் டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க. இன்க்ரீஸ் அக்கௌண்டபிலிட்டி, இதனால் என்ஹான்ஸ்டாக ஒன்றும் இல்லை, இன்க்ரீஸ் தான். ஸோ அக்கௌண்டபிலிட்டி அது மட்டும் இல்லை, ரிசல்ட்ஸ் இன் த பில்டிங் ஆஃப் அன் இன்ஃபார்மல் கவர்மெண்ட். எக்ஸாம்பிள் தட் இஸ் சேவ் த இன்டர்நெட் கம்பைன். ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16th லோக்சபா 2014 to 2019 இதில் பார்த்தீங்கன்னா 186 பில்ஸை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. 142 வந்து கன்சல்ட்டே பண்ணலையா, 44 வந்து பப்ளிக் டொமைன் எடுத்திருக்காங்க. அதில் வந்து 24 வந்து என்ன பண்ணல, டிடன்ட் மீட் டெட்லைனை மீட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. 24 17th லோக்சபாவில் 115 பில்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 85 வந்து கன்சல்டேஷன் பண்ணலை, 30 வந்து பப்ளிக் டொமைன் அப்படி அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, 16 வந்து டெட்லைனை மீட் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. டெட்லைன்னா என்ன, 30 day தான். வின்டர் செஷன் 29 பில்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, 17 நோ கன்சல்டேஷன்,
12 பப்ளிக் 12 பில் வந்து பப்ளிக் டொமைன் கேட்டிருக்காங்க. ஒன்லி 6 மொத்தமாக 12 6 தான் டெட்லைன் வரைக்குமே போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் டிஃபிகல்ட்டி என்ன, கஷ்டங்கள் என்ன அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் த ஸ்டாட்யூட்டரி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட். இதில் வந்து எந்த ஒரு ஸ்டாட்யூட்டரியோ இல்லை வந்து என்னென்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டோ இல்லை. அமெண்ட்மெண்ட் இன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொசீஜரல் கைட்லைன்ஸ் லைக் த மேனுவல் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர் அண்ட் ஹேண்ட்புக் ஆன் ரைட்டிங் கேபினட் நோட்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொசீஜர் கைட்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த அமெண்ட்மெண்ட்ஸும் லைக் த மேனுவல் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர் ஹேண்ட்புக் இதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெஷர்ஸ் டு பி டேக்கன், என்ன மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கார்பரேஷன் ஆஃப் ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் கன்சல்டேஷன் இந்த ப்ரொசீஜர் ஆஃப் கேபினெட், லோக்சபா, ராஜ்யசபா இவங்க மூணு பேரோட ப்ரொசீஜர்ஸ்லையும் இந்த ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் கன்சல்டேஷனை இன்கார்பரேட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெஷர் எடுக்கணும். மினிஸ்டர்ஸ் டு பிளேஸ் அன் அடெண்டன்ட் நோட் ஆன் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் கன்சல்டேஷன். இந்த ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் கன்சல்டேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அடெண்டம் நோட் அப்படின்றத நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா இதுக்கான முடிவு பார்த்திங்கன்னா அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன். ஸோ என்ன பண்ணணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை பற்றின விஷயங்களை சொல்லலாம். இன்ஃபர்மேஷன் அக்சசபிளாக இருக்கணும். இப்போ நான் நினச்சோன்னா அந்த லா பற்றி எனக்கு என்ன விஷயம் பில் பற்றி போகுது அப்படின்றது என்னால் எடுத்துக்க முடியணும். அந்த மாதிரி அக்சசபிளாக இருக்கணும். ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் கன்சல்டேஷன் டு த ஸ்டாட்யூட்டரி அண்டர் கான்ஸ்டிடியூஷனல் கமிட்மெண்ட். இப்போ வந்து எனக்கு வந்து அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ரைட் இருக்கணும். எப்படின்னா ஒரு ஸ்டாட்யூட்டரியாவோ இல்லை கான்ஸ்டிடியூஷனல் கமிட்மெண்ட்டில் எனக்கு ரைட் இருக்கணும். அது ரெண்டும் ஆப்சன்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கணும். ஓட்டிங் மெக்கானிசம் வந்து இருக்கணும், அப்ரூவல் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ரூவ் ஆகிறதுக்கு ஓட்டிங் மெக்கானிசம் இருந்தால் நல்லாயிருக்கும். தீஸ் ஆர் த கன்க்ளூஷன்ஸ் இந்த இதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. எவ்ரி பாயிண்ட் இஸ் வேல்யூபிள் பாயிண்ட். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, இந்த சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்னென்னா கொடுத்துருக்காங்க, எடிட்டோரியலில் டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக ரொம்ப முக்கியம். இது எப்போ இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா ஏர்லி 1990s வந்து கொண்டு வந்திருக்காங்க. NFHS சொல்லுவாங்க, நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 1, 2, 3, 4 இது மாதிரி 4 பண்ணியிருக்காங்க. 1ல் பார்த்தோன்னா 1992லேருந்து 1993 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. 2 வந்து 1998லேருந்து 1999 வரைக்கும். 3 வந்து 2005 to 2006. 4 வந்து 2015 to 2016. நேஷ்னல் நோடல் ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரிலிம்ஸில் ஒரு பாயிண்டாகவே கேட்பாங்க. இது வந்து நோடல் ஏஜென்சினா இட் இஸ் த நேஷ்னல் நோடல் ஏஜென்சி இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாப்புலேஷன் சயின்ஸ் IIPS மும்பை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாப்புலேஷன் சயின்ஸ் IIPS மும்பை. ஸோ இது என்னென்னா மும்பையில் இந்த இது இருக்குது, இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாப்புலேஷன் சயின்ஸ் IIPS. சூப்பர்விஷன் பார்த்தீங்கன்னா யார் இதை வந்து சூப்பர்விஷன் பண்ணுறது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இவங்க தான் வந்து அதை சூப்பர்விஷன் பண்ணுறாங்க. அதே வந்து அப்ஜெக்டிவ், இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயோட அப்ஜெக்டிவ் என்னென்னா இவங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ரிலையபிளான ஒரு கம்பேரபிளான ஒரு டேட்டா செட்டை வந்து கொடுக்குறாங்க. எதை பற்றின விஷயங்கள்லாம் ஹெல்த், உடல்நிலை பற்றி, ஃபேமிலியோட வெல்ஃபேர் பற்றி, அதர் எமர்ஜிங் இஷ்யூஸை பற்றி ஒரு நல்ல டேட்டா பேஸை வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத இதோட அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. இதை வந்து பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனாக அதை செயல்படுத்துகிறதா இந்த நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப லாங் ப்ராசஸ். தீஸ் ஆர் த ப்ராசஸ். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் கவரிங் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல், பட்ஜெட், ஃபார்மேஷன் ஆஃப் வேரியஸ் கமிட்டிஸ். ஸோ கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதாகட்டும், ப்ரொப்போசல் என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ செலவாகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அப்புறம் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து ப்ரீ டெஸ்டிங், ஃபைனலைசேஷன் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட் இன்க்ளூடிங் CAPI ப்ரோக்ராம் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் சச் அஸ் ஃபார்ம், ஆனுவல் எக்ஸெட்ரா. ஆஃப்டர் தட் என்ன பண்ணுறது, அதை டெவலப் பண்ணுறது. ஸோ முடிவு பண்ணுவாங்க, ஃபைனலைஸ் பண்ணுவாங்க, இது மாதிரி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்புறம் சாம்பிள் டிசைன் பண்ணி ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவாங்கன்னா
ஸோ செலக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சாம்பிள் யூனிட்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் மேப்பிங் அண்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. இந்தந்த இதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். சாம்பிள் ஹவுஸ் ஹோல்டு செலெக்ஷன்ஸ் இது எல்லாமே சாம்பிள் எல்லாத்தையும் டிசைன் பண்ணுவாங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்களா அவங்கள ரெக்ரூட் பண்ணி ஆஃப்டர் தட் ஃபீல்டு ஏஜென்சியை செலக்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவாங்க, சப்ளைஸ், டிஸ்ட்ரிபியூஷன் சப்ளைஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் ப்ரொக்யூர்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் ட்ரைனிங் ஆஃப் பர்சனல்ஸ், யார் இந்த சர்வே எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் வந்து ஃபீல்டு ஒர்க்கை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் கொடுத்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதுலாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோட்டோக்காலை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்ன மாதிரி பிளானிங், மானிட்டரிங், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த சர்வே இதெல்லாம் பண்ணி ஸோ குவாலிட்டியாக செக் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவாங்க, டேபுலேஷன் பிளான் பண்ணி ஸோ அதெல்லாம் ரிப்போர்ட்லாம் எடுத்து அந்த டேட்டா பேஸை ப்ரொடியூஸ் பண்ணி டேபிள் ஆக்கி ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவாங்க, அந்த சர்வேவை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிசல்ட் வந்ததையும் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி பப்ளிக்கு வெப்சைட்ஸ் மூலமாக வந்து எல்லாருக்கும் தெரிவிப்பாங்க. இதுதான் வந்து என்னென்னா பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே NFHS5. ஸோ இது ஏன் இப்போ நம்ம நியூஸில் படிக்கிறோம்னா சைல்டு இம்யூனைசேஷனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து ஒரு சைல்டுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னா அவங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொடுக்கறது மூலமாகவும், அதுக்கப்புறம் மென்சுரல் ஹைஜீன், ஆஃப்டர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ யூஸ், ஆஃப்டர் இது என்னென்னா யூஸ் பண்ணுறாங்களா அதெல்லாம் வந்து ஃப்ரீக்வன்சி பார்க்குறது. அப்புறம் அடிஷ்னல் காம்பனண்ட் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஆஃப்டர் தட் எக்ஸ்பேண்டட் ஏஜ் ரேஞ்சஸ் ஃபார் மெஷரிங் ஹைப்பர்டென்ஷன்னா அதிகமாக டென்ஷன் ஆகுது, டயபெட்டிஸ்னா சுகர் பேஷண்ட்ஸ் அமாங் ஆல். ஸோ இந்த ஏஜ் 15 இயர்ஸ் அண்ட் அபவ். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுறது, மெஷர் பண்ணுறது. கீ ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னா பேர்த்ஸ் இன் இன்ஸ்டிடியூஷனல் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ்டு பை நியர்லி 8% பாயிண்ட். என்னன்னா இப்போ வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஃபெசிலிட்டிஸ்னால் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் தான். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேர்த்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் ஏன்னா வந்து நிறைய பேரால் அந்த மாதிரி போக முடியாது, அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதாகட்டும். ஸ்டண்டிங்னா ஹைட் கம்மியாக இருக்குது, வேஸ்டிங்னா வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணுறது ஓகேங்களா. 3% வந்து கம்மி பண்ணணும். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலி ரீச்டு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் எவ்வளோனா 2.0 அவங்கள வந்து அவ்வளோ ரீச் பண்ணியிருக்கோம். டவுன் ஃப்ரம் 2.2லேருந்து இப்போ நம்ம கம்மியாக பண்ணியிருக்கோம். ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டி அக்கார்டிங் டு த UN பாப்புலேஷன் டிவிஷன் படி இது பார்த்தீங்கன்னா TFR அப்படின்னு ஒன்றும் இல்லை, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து 2.1 children per woman. ஸோ இதுதான் வந்து ரேஷியோவாக இருக்குது. ஸோ இதே வந்து டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் சிட்டியில் பார்த்தீங்கன்னா 1.6, இதே டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் ரூரல் ஏரியானா ஒன்றும் கிடையாது, கிராமங்களில் 2.1 ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தது என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா விர்ச்சுவல் கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறோம்ல அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். டிஜிட்டலி ட்ரேடபிள் ஃபார்ம் ஆஃப் வேல்யூ விச் கேன் பி யூஸ்ட் அஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் அ ஸ்டோர்டு வேல்யூ விச் கேன் பி யூட்டிலைஸ்டு லேட்டர். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து நம்மளோட பணம் இருக்குல்ல அந்த மாதிரி நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். பேங்க்கில் நம்ம போயிட்டு ஒருத்தவங்கள்டேருந்து இன்னொன்று டிரான்சாக்ட் பண்ணுவோம். பட் இந்த டிஜிட்டலாக வந்து ஒரு கரன்சி இருக்கும், அது வந்து கிரிப்டடாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வந்து டிரான்சாக்ட் பண்ணிக்கலாம், அது ஃப்யூச்சரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து விர்ச்சுவல் கரன்சி. கரன்சினா ஒன்றும் இல்லை, பணம் தட் ஹேஸ் த வேல்யூ, அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், பண மதிப்பு இருக்கும். ஸோ இது டிஜிட்டலாக பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இந்த விர்ச்சுவல் கரன்சி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, டஸ் நாட் ஹாவ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் அ லீகல் டெண்டர் இன் இந்தியா. இந்தியாவில் ஸோ இதுக்குன்னு ஒரு லீகல் டெண்டர் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கல இந்தியாவில், வேறு கண்ட்ரீஸில் இருந்தாலும் இந்தியாவில் கொடுக்கல. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி பற்றி பார்க்கலாம். ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கும்போது ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் விர்ச்சுவல் கரன்சி. இது வந்து என்னென்னா ஸோ இது வந்து விர்ச்சுவல் கரன்சிங்கிறது ஒரு பொதுவானது. ஸோ அதில் ஒன்று தான் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை கிரிப்டோ கரன்சினா ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த விர்ச்சுவல் கரன்சி. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது கரன்சி. ஸோ அதில் வந்து கிரிப்டோ கரன்சி ஒன்று தான். இது ஒரு ஸ்பெசிஃபிக் டைப், டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் ப்ரொடெக்டட் பை கிரிப்டோகிராஃபிக் என்கிரிப்ஷன் டெக்னிக். நிறைய என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்கிரிப்ட் டெக்னிக் மூலியமாக க்ரியேட் பண்ணுறது தான் இது. அதே போல் அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டான ஒன்று தான். டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி, இட் இஸ் வெரி வெரி மச் இம்பார்ட்டண்ட். டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம், ABCன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெம்பர். இப்போ அவங்கக்குள்ளே ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு ட்ரான்சாக்ஷன் அவங்கக்குள்ளே பண்ணிக்கிறாங்க, இதை வேறு யாரோட பண்ணுறாங்க. இப்போ நினச்சா என்ன பண்ணலான்னா சியோட
அவங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா ஏபிசி இவங்க 3 பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர் லென்ச்சர் டெக்னாலஜியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நெட்ஒர்க்கில் இருக்கும்போது அவங்க ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்துக்கலாம். அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர் லென்ச்சர் டெக்னாலஜி. டிரான்சாக்ஷன் டேட்டா வந்து ரெக்கார்ட் பண்ணப்படும். அந்த மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்ஒர்க்கில் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அந்த டிரான்சாக்ஷனை பார்த்துக்க முடியும். அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர் லென்ச்சர் டெக்னாலஜி. வெரி வெரி மச் இம்பார்ட்டன்ட். 2 வேஸ் இருக்குது. எப்படி வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா இனிஷியல் காயின் ஆஃபர்னு சொல்லுவாங்க, இல்லைனா மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எவ்வளோ நீங்கள் இப்போ 100 ரூபா இருக்குன்னா இப்போ 100 ரூபா கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. இதுதான் வந்து இனிஷியல் காயின் ஆஃபரிங். அந்த டோக்கனுக்கு உங்களுக்கு மதிப்பு இருக்கும் 100 ரூபா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லை, ஏன் இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படின்னா இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா இப்போ நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, அது மாதிரி தான் இந்த கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ கோல்டில் நம்ம வந்து எதுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னா எல்லோரும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஃப்யூச்சருக்காக பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று வந்து இனிஷியல் காயின் ஆஃபரிங், இப்போ சொன்னாலே ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பேமெண்ட் சிஸ்டம்னா நார்மலாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம்ல, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனுக்கு இது அகெயின்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா வந்து இப்போ நம்ம நிறைய வந்து அடிச்சுட்டே இருக்கணும்னா பணப்புழக்கம் அதிகமாகும், அப்போ இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதுக்கு இது அகெயின்ஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ அந்த கரன்சிக்கு அந்த மாதிரி நம்ம சப்ளை ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது இது ஒரு வழி. ஓகேங்களா? இதில் நம்ம ட்ரான்சாக்ட் பண்ணிக்கிறது. ஹெட்ஜ் அகைன்ஸ் இன்ஹெரண்ட் ரிஸ்க் இன் ஃபினான்ஷியல் சிஸ்டத்தில் ரிஸ்க் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து இது வந்து கொஞ்சம் நம்மளை காப்பாற்றுது. அலோ பீப்புள் டு இன்வெஸ்ட் அவுட் சைட் த ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஷியல் சிஸ்டம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஷியல் சிஸ்டம்னா நம்ம வந்து வேறு விதமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, அதுலேருந்து இது கொஞ்சம் பீப்புளை வந்து வேறு விதமாக இன்வெஸ்ட் பண்ண வைக்கிது. மேத்தமெட்டிக்கலி டிசைன்ட் பிளாக் செயின் நெட்ஒர்க் வித் ஃபைனைட் சப்ளைஸ். எப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கலாக இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க, பிளாக் செயின் நெட்ஒர்க் மாதிரி. ஸோ இது வந்து என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க, சொல்லலாம். அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. அது ஓகேங்களா? கேன் டெவலப் டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ் சிஸ்டம். இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னா ஸோ சென்ட்ரலைஸ்னா ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம வந்து சென்டர்னால் இப்போ எப்படி சொல்கிறோம் பார்லிமெண்ட், அது கீழே அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அது மாதிரி இது டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும் அப்படின்றாங்க இந்த ஃபைனான்ஸ் சிஸ்டம். ஸோ எனி ஒன் கேன், அந்த மாதிரி தான். ரீஃபார்ம் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட் கீப்பிங் அண்ட் கீப்பிங் ட்ராக் ஆஃப் அசெட் ட்ரான்சாக்ஷன் exist outside the purview of the government, fundamental value, a great store of wealth. ஸோ இது என்னென்னா ஸோ இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. கமிட்டி கன்சர்ன். இப்போ வந்து கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதனால் என்னென்ன விஷயங்கள் இருக்கும், இது வந்து அட்வான்டேஜ் மாதிரி பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால் எப்படின்னா டவுன் ஆகிறது அப் ஆகிறது, அதுதான் ஃப்ளக்சுவேஷன்ஸ்ன்றது. இப்போ வந்து விலை வந்து அதிகமாகிறது கம்மியாகிறது, இந்த மாதிரி மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா கன்சியூமருக்கு வந்து ரிஸ்க் இருக்கும், சைபர் அட்டாக். ஏன்னா இப்போ நார்மலாகவே நிறைய சைபர் அட்டாக் நடக்குது. ஸோ இன்னொருத்தவங்க இதுலேருந்து எடுக்கிறது, பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அதான் சைபர் அட்டாக். ஸோ இர்ரிவர்சிபிள் ட்ரான்சாக்ஷன், இது ரொம்ப முக்கியம். இது வந்து இந்த பாயிண்ட் இட் இஸ் வெரி வெரி வேல்யூபிள் ஒன். ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதை மறுபடியும் கொண்டு வர முடியாது. ஒரு தாட்டி ட்ரான்சாக்ட் பண்ணிட்டீங்கன்னா பண்ணதான், அதுதான் ரிவர்சபிள்னா மறுபடியும் கொண்டு வரலாம். இர்ரிவர்சபிள்னா உங்களால் அந்த ட்ரான்சாக்ஷனை மறுபடியும் பண்ண வர முடியாது. இம்பேக்ட் ஆன் பவர் கன்சப்ஷன், இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்னா பவர் கன்சப்ஷனுக்கு ரொம்ப வந்து இம்பேக்ட் ஆகுதான், எனர்ஜி டிமாண்ட் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எனர்ஜி டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய எனர்ஜி வந்து இதுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டென்ஷியல் யூஸ் ஃபார் கிரிமினல் ஆக்டிவிட்டி, மணி லாண்டரிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெரர் ஃபைனான்சிங். நம்ம இதை பற்றி நிறையவே படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெரருக்கு பணம் கொடுக்கறது, மணி லாண்ட்ரிங், இந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இதுலேருந்து இது வந்து ஒரு பொட்டென்ஷியல் யூஸாக இருக்கும். இதில் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இதெல்லாம் தான் கமிட்டியோட கன்சர்ன்ஸ். அக்கார்டிங் டு த கமிட்டி படி பார்த்திங்கன்னா டிஎல்டிக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இன் ஃபைனான்ஸ் அண்ட் நான் ஃபைனான்ஸ் செக்டார்ஸில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பேமெண்ட்டில் என்ன இருக்குது, ஐடென்டிஃபிகேஷன் என்ன இருக்குது, இன்சூரன்ஸில் என்ன இருக்குது, ஓனர்ஷிப் ரெஜிஸ்ட்ரிஸ், ட்ரேட் ஃபைனான்சிங், இந்த மாதிரி செக்டார்ஸில் என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பயுமே வந்து ஒன் வே ஆஃப் இது வந்து எல்லாமே ஓகே அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அங்கிட்டு நம்ம வந்து ஃப்ளோ ஆஃப் மணி வந்து ஒரு பக்கம் பணமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிரிப்டோ கரன்சி. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எந்த பேமெண்ட் வந்து ஏன் இது ஒர்க் ஆகுது, இந்த கரன்சி வந்து பெட்டராக இருக்குமா, என்ன பர்பஸ்க்காக நம்ம இதை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை நம்ம க்ரியேட் பண்ணணும், அந்த டெக்னாலஜியை ஃபிகர் அவுட் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க.
நேற்று நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம், நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5. ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ரேடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஹெல்த் இண்டிகேட்டர் ஆதர் டியூ டு கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ். என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளோட ஹெல்த் இண்டிகேட்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. எதனாலனா கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் அண்ட் அவங்களோட இன்டர்வென்ஷன்ஸ்னால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த். ஸோ மேட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் அண்ட் ஏஎன்சி விசிட்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ப்ரெக்னென்ட் விமென்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு கேர் சென்டர் தான் இந்த ஏஎன்சி அப்படின்றது. இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரெக்னென்சி டைமில் எப்படி வந்து ஹெல்த்தி பிஹேவியர்ஸ் அதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏஎன்சியை வந்து 4 டைம் இல்லை அதுக்கு மேலே ஒரு 4 டைமாவது அங்கே போய் என்ன பண்ணணும், விசிட் பண்ணணும் அப்படின்றது அட்வைசபிள். இன்க்ரீஸ்டு இன் NFHS 5 பீரியட். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இப்போது வந்து கொஞ்சம் அதிகமாக நிறைய பேர் வந்து அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் எதுக்கு கீழே, இந்த கேர் வந்து எந்த ஸ்கீமுக்கு கீழே வருதுன்னா, பிரதான் மந்திரி மந்த்ரு வந்தன யோஜனா கீழே தான் வருது. இந்த ஸ்கீம் வந்து எப்போ எஃபெக்டிவ்க்கு வந்துச்சு அப்படின்னா 2017 வந்துச்சு. இதில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் வந்து கேஷாக கொடுப்பாங்க. எப்போனா இந்த ஏஎன்சியை வந்து அட்லீஸ்ட் ஒன் டைமாவது போயிருக்கணும். ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவோம், அங்கே வந்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் ரிசீவிங் அட்லீஸ்ட் 1 ஏஎன்சி, ஒரு டைமாவது ரிசீவ் பண்ணியிருந்தாங்க இன்சென்டிவ்னா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் டைம் இந்த டேப்லெட் காலமே ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கம்பேர் பண்ணணும் NFHS 4க்கும் 5க்கும் எப்படி இருக்கு ஆல் இண்டியா ஸ்டேட்டஸ் அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கன்சப்ஷன் ஆஃப் அயன் ஃபோலிக் ஆசிட் டியூரிங் ப்ரெக்னன்சி டைமில் அயன் ஃபோலிக் ஆசிடை வந்து கன்சப்ஷனாக எடுத்துக்கிறது. ஸோ அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, எதுக்கு அதை எடுத்துக்கிறோன்னா, அனீமியா, அயன்னாலே வந்து நமக்கு பிளட் ரிலேட்டடானது தான். அனீமியா அப்படின்னா ரத்த சோகை. ஸோ இந்த டைமில் ரத்த சோகை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஓரல்னால் நம்ம வந்து டேப்லெட் எடுத்துக்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ டேப்லெட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சிரப் மூலமாக எடுத்துக்கலாம். லோ பர்த் வெயிட், ரொம்ப வந்து குழந்தை வந்து நார்மல் வெயிட்டை விட கம்மியான வெயிட்டில் அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஃப்டரும் ப்ரீ டேர்ம் பர்த், ஸோ வந்து இப்போ 9 மாதம்னா அதுக்கு முன்னாடி பர்த் பிறந்துடக்கூடாது அப்படின்றதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த அயன் ஃபோலிக் ஆசிடை வந்து எடுத்துப்பாங்க. NFHS 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% இன்க்ரீஸ் கம்பேரபிள் டு NFHS 5. ஸோ இது என்னென்னா 80% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கம்பேர் டு NFHS 4 கம்பேர் பண்ணுறது போது இங்கே மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 80% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் நேஷ்னல் அயன் ப்ளஸ் இனிஷியேட்டிவ். ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ எப்போனா 2013 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி அனீமியாவில் எல்லா கேட்டகரி பாப்புலேஷன் இதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் உமன், ஸோ டேப்லெட் ஃபார் டெய்லி கன்சப்ஷன். ஸோ டேப்லெட் கொடுக்குறாங்க டெய்லியும் கன்சப்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ 180 days இந்த ப்ரெக்னென்சி டைமில் 180 நாள் வந்து அதை எடுத்துக்கலாம். அண்ட் ஆஃப்டர் சைல்ட் பர்த்தும் எடுத்துக்கலாம். ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அயன் ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது எது ரிலேட்டட் அப்படின்னா அனீமியாவை ப்ரிவெண்ட் பண்ணுறது. தட் இஸ் வெரி வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் பர் டெலிவரி இன் அ பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டி. ஸோ இதில் என்னென்னா ஒரு டெலிவரிக்கு பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டியில் பார்த்தோன்னா ஒரு டெலிவரிக்கு எவ்வளோ அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆவரேஜ் அப்படின்றது தான் மீனிங் இருக்குது. OOPனா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னென்னா டேரெக்ட் பேமெண்ட், ஒரு இண்டிவிஜுவல் டேரெக்டாக வந்து பணம் கொடுக்குறது. எதுக்குன்னா இந்த ஹெல்த் கேர் கொடுக்குறாங்களோ ப்ரொவைடர்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. சர்வீஸ் எடுத்துக்கும் போது அந்த மாதிரி பேமெண்ட் கொடுக்குறது தான் அதை சொல்கிறாங்க. இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் OOPE. ஸோ இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரில் இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் லெவலில் இருக்காங்க. ஸோ NFHS 5 8.7% ரிடக்ஷன் ஃப்ரம். ஸோ ஆனால் இந்த NFHS 4 கம்பேர் பண்ணும்போது ஸோ இப்போ வந்து 8.7% கம்மியாக இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கீம் எது வருது அப்படின்னா இதில் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இதில் வரும். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2018 லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஃபினான்ஷியல் அஃபோர்டபிலிட்டி டு ஹெல்த் சர்வீஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் சர்வீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அஃபோர்டபிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்கீம் எந்த ரிலேட்டட் அப்படின்றது கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபினான்ஷியல் அஃபோர்டபிலிட்டி டு ஹெல்த் சர்வீஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுற ஸ்கீம் எதுனா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ லான்ச் இன் 2018. ஆரோக்கியா அப்படின்னாலே இட் இஸ் ரிலேட்டட் டு ஹெல்த். ஸோ அப்படி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர்ஸை வந்து குறிச்சிக்கலாம்.
டெலிவரி கேர், இன்ஸ்டிடியூஷனல் பர்த். ஸோ என்னென்னா இன்ஸ்டிடியூஷனல் பர்த் அப்படின்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் பர்த் அக்கரிங் இன் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஏரியா. இப்போ ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ வந்து பர்த் பிறக்கிறாங்க குழந்தைங்க அப்படின்றது தான் வந்து இன்ஸ்டிடியூஷனல் பர்த்னு சொல்கிறது. ஸோ எவ்வளோ ப்ரொபோர்ஷன், ஓகே. ஸோ அதுதான் 10% இன்க்ரீஸ் இன் இந்த NFHS 5 பீரியடில் பார்த்தோன்னா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு வென் கம்பேர்ட் டு NFHS 4 கம்பேர் பண்ணும்போது. ஹோம் டெலிவரி இதனால் கம்மியாக இருக்கியா, இப்போ வந்து இன்ஸ்டிடியூஷனல் பர்த்தில் வந்து ஆகும்போது ஹோம் டெலிவரி கம்மியாகுது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம் பார்த்தோன்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா JSYன்னு சொல்லுவாங்க. இது 2005 லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிக்கு கேஷ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இது வரைக்கும் ஒரு 4 ஸ்கீம்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இட் இஸ் வெரி வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ எது கேஷ் டெலிவரி, எது ஹெல்த் சர்வீஸ்க்கு பணம் கொடுக்குறது, இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். ஸோ வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஃபுல் வேக்சினேஷன் ஆஃப் சில்ட்ரன் இன் த ஏஜ் ஆஃப் 12 to 23 months. ஸோ என்னென்னா இப்போ ஒரு பிறக்கிற குழந்தையிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏஜ் வரைக்கும் தடுப்பூசி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டேப்லோ காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ பிறந்ததே பார்த்திங்கன்னா BCG போடுவாங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றா போடுவாங்க. ஸோ 6th வீக்கில் என்னென்ன போடுவாங்கன்னு பாருங்கள், 10th வீக்கில் என்ன போடுறாங்க, 14th வீக்கில் என்னென்ன போடுறாங்க, இதெல்லாம் வந்து என்னென்னா தடுப்பூசி. ஸோ அதுதான் இப்போ ஃபுல் வேக்சினேஷன் சில்ட்ரனுக்கு வந்து 12 வயசுலேருந்து 23 மாதம், வயசுன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேக்சினேஷன் கொடுக்கணும். ஸோ அதை பார்த்தா கம்பல்சரியாக வேக்சினேஷன் கொடுக்கணும் சில்ட்ரனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பிறந்ததுக்கப்புறம். NFHS 5 கவர்ஸ். இந்த NFHS வந்து 5 வந்து எதை கவர் பண்ணணும்னா BCG, மீஸ்லஸ் கண்டெய்னிங் வேக்சின் அண்ட் 3 doses ஈச் ஆஃப் போலியோ சொல்கிறோம்ல, எக்ஸ்க்ளூடிங் போலியோ வேக்சின் கிவன் அட் பர்த் அண்ட் DPD ஆர் டென்டா வேக்சின், இதெல்லாம் கவர் பண்ணுறதாகவும். கவர்மெண்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி மந்த்ரு வந்தன யோஜனான்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா தேர்ட் installment provided after childbirth is registered. இப்போ வந்து குழந்தை பிறந்தது ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் இதை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஹேஸ் ரிசீவ்டு த ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் வேக்சினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் வேக்சினேஷன் ரிசீவ் பண்ணிக்கணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அண்டர் தி ஸ்கீம் பிரதான் மந்திரி மந்த்ரு வந்தன யோஜனா. நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஃபார் சில்ட்ரன் அண்டர் 5. ஸோ இதில் என்னென்னா சைல்டு ஸ்டண்டிங், சைல்டு வேஸ்டிங், அண்டர் வெயிட். ஸோ என்னென்னா 5 வயசுக்கு கீழே எப்படி வந்து குழந்தைங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சைல்டு வேஸ்டிங்னா வெயிட்டுக்கேற்ற ஹைட்டுக்கேற்ற வெயிட் இல்லைன்னா அது வேஸ்டிங். ஸ்டண்டிங்னா ஏஜுக்கேற்ற ஹைட் இல்லைன்னா அது ஸ்டண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது வென் கம்பேர்ட் டு 4 கம்பேர் பண்ணும்போது இந்த 5ல் வந்து மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கீம்ஸ் பாலிசிஸ் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி சர்வீஸ் ஸ்கீம் இருக்குது, போஷன் அபியான் ஸ்கீம் எக்ஸெட்ரா போத் மர்ஜ்டு அண்டர் போஷன் 2.0. ஸோ இந்த 2.0ல என்ன பண்ணியிருக்காங்க, இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணியிருக்காங்க, சேர்த்துருக்காங்க. இஷ்யூ என்னென்னா ப்ரொலாங்டு ஸ்கூல் க்ளோஷர்ஸ். என்னென்னா ரொம்ப நாளாக வந்து ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணனால ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து தடை ஏற்பட்டுருச்சுல 1.5 வருஷம். அதுதான். அண்ட் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ், ஏன்னா வந்து அங்கே வந்து சத்துணவு கொடுப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஸ்கூல் வந்து மூடப்பட்டிருந்தனால அப்படின்னு சொல்கிறாரு. பட் இப்போதைக்கு அது வந்து போதுமானதாக இல்லை அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. blood sugar level and hypertension among adults. ஸோ 15 years and above பார்த்தீங்கன்னா அவங்க வந்து adultsனு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி வந்து பிளட்டில் சுகர் லெவல் இருக்குது, ஹைப்பர் டென்ஷனாக ஓவராக டென்ஷன் இருக்குது தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா மோஸ்ட் ப்ரிவலண்ட் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் காஸ் பிளட் வெசல் டேமேஜ், ஹார்ட் அட்டாக் அண்ட் கிட்னி ஃபெயிலியர். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான் இந்த விஷயங்கள்லாம் வரும். இதனால் என்ன ஆகும், இந்த மாதிரி பிளட் சுகர் லெவல் ஹைப்பர் டென்ஷனால் பார்த்தீங்கன்னா பிளட் வெசல் டேமேஜ் இருக்கும், அப்புறம் வந்து ஹார்ட் அட்டாக் வரும், அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் வரும், சிறுநீரக கோளாறு, இது மாதிரி விஷயங்கள்லாம் வருது. NFHS 5 ஹெல்த் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட். ஸோ இந்த 5 மூலமாக ஹெல்த் ரேஞ்சை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஹைலைட்டட் த லூமிங் த்ரெட் ஃபார் ஃப்ரம் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் இந்த பாப்புலேஷன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டேப்லெட் காலம்லாம் ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. நீட் ஆஃப் த ஹவர். ஸோ என்னென்னா ரீனியூடு கரெக்டிவ் எஃபெக்ட்ஸ் ஃபார் பில்டிங் ரீசைலன்ஸ் அண்ட் ஃபோர்ட்டிஃபைட் சிஸ்டம். என்னென்னா
இப்போ இது நமக்கு எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து இந்த சிஸ்டத்தை நல்லபடியாக கொண்டு வர முடியும். சஜஷன் என்னென்னா, டேட்டா அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாலிசிஸை வந்து ஷேப் பண்ணுறதுக்கும் கரெக்ஷனை மேக் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் இன் ஐடென்டிஃபைங் அப்போ தான் வந்து என்னென்ன குறைபாடு இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸ்டேட்டஸ் டு கம்பேர் ரிசல்ட்ஸ் அண்ட் லேர்ன் இன்ஸ்டட் டிஸ்பியூட்டிங் த டேட்டா. என்னென்னா, ஸோ இந்த மாதிரி அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, அதோட ரிசல்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணி எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி டேட்டாவை வச்சு தான் நம்மளால் பாலிசிஸை வந்து இன்னும் வந்து ரீஃபார்ம் பண்ண முடியும், அதெல்லாம் லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சஜஷன் கொடுத்துருக்காரு ஆத்தர். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, அண்ட் இன்டைரக்ட் சேல் டேக்ஸ் தட் இஸ் அப்ளை டு த காஸ்ட் ஆஃப் சர்டன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு இன்டைரக்டாக நம்ம வந்து கட்டுவோம். இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா இன்டைரக்டாக நம்ம கட்டுறது தான் ஜிஎஸ்டி. ஸோ இது வந்து எதுக்குலாம் ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. இந்தியா எஸ்டாப்ளிஷ்டு டுவல் ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர் இன் 2017. 2017 இந்த டுவல் ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சரை இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அப்ஜெக்டிவ் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டபுள் டாக்ஸேஷனை எலிமினேட் பண்ணணும், அது இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காக ஸோ இதை வந்து பண்ணாங்க. ஸோ எதுக்காக இது பார்த்திங்கன்னா, ஃப்ரம் த மேனுஃபேக்சர் லெவல்லேருந்து கன்சப்ஷன் லெவலில் 2 டைம் நம்ம டேக்ஸ் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து கேன்சல் பண்ணுங்கிறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. டு ரெடியூஸ் இன்ஃப்ளேஷன் இந்த ராங் ரன். ரொம்ப நாளாக வந்து பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃப்ளேஷன். ஸோ அதை வந்து ரொம்ப நாளாக இருக்கிறது கம்மி பண்ணுங்கிறதுக்காக இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க. இந்தியாஸ் டேக்ஸ் ரேட்ஸ் பார்ப்போம். 0%. சர்டன் ஃபுட்டுக்கு, புக்குக்கு, நியூஸ் பேப்பர், ஹோம் ஸ்பென் அண்ட் காட்டன் கிளாத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாது, டேக்ஸ் ரேட் சொல்கிறாங்க. 0.25% எதுக்குன்னா, கட் அண்ட் செமி பாலிஷ்டு ஸ்டோன்ஸ்க்கு 0.25%. ஸோ இதே வந்து 5% எதுக்குன்னா, ஹவுஸ் ஹோல்ட் நெசசிட்டி சச்சஸ் சுகருக்கு, ஸ்பைசஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் தான் ஸ்பைசஸ், டீ அண்ட் காஃபி இதுக்கு வந்து 5% இதுக்கு டேக்ஸு. 12% வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டுலாம் வருதுல்ல. இப்போ நார்மலாக ஃபுட்டு வாங்குறதுக்கு ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபுட்டுக்கு 12%. 18% எதுக்குன்னா, ஹேர் ஆயில், டூத் பேஸ்ட், சோப் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்டர்மீடியரிஸ்க்குலாம் 18% ஜிஎஸ்டி. ஸோ 28% எதுக்குன்னா, லக்ஸரி ப்ராடக்ட்ஸ், நம்ம வந்து நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா சோஃபா அந்த மாதிரி லக்ஸரியாக இருக்கலாம், அது இன்க்ளூடிங் ரெஃப்ரிஜரேட்டர், செராமிக் டைல், சிகரெட்ஸ், கார் அண்ட் மோட்டார் சைக்கிள்ஸ், இது எல்லாமே 28%. செஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா, லக்ஸரி அண்ட் டிமெரிட் குட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் செஸ் போடுவாங்க. 3 rate GST structure. ஸோ என்ன நம்ம பார்க்கலாம். இது என்னென்னா, மல்டிபிள் ரேட் சேஞ்சஸ் ஹேஸ் brought the effective GST rate to 11.6% from the original revenue neutral rate of 15.5%. என்னென்னா, நார்மலாக ஜிஎஸ்டி போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, நம்மளோட ஒரிஜினல் ரெவன்யூ நியூட்ரல் ரேட் எவ்வளோனா 15.15% இருந்துச்சு. பட் ஜிஎஸ்டி ரேட் போட்டதுக்கப்புறம் 11.6% ஆயிடுச்சு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ப்ரொபோசல் merge the 12% and 18% slabs into a single rate. என்னென்னா, இப்போ ப்ரொபோசல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 12%டையும் 80% ஸ்லாப் ரெண்டையும் சிங்கிள் ரேட்டாக merge பண்ணணும் அப்படின்றதா ப்ரொபோசல். கன்சர்ன் என்னென்னா, ஐட்டம்ஸ் such as ghee, butter, cheese and spectacles may become expensive while soap, kitchenware and apparel may become cheaper. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டையும் மர்ஜ் பண்ணி சிங்கிள் ரேட்டாக போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் லைக் நெய் பார்த்திங்கன்னா, வெண்ணெய், அப்புறம் வந்து சீஸு, ஸ்பெக்டக்கிள்ஸ் இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி ஆயிரும், காசு அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுதான் கன்சர்ன். அது மட்டும் இல்லாமல் சோப்பு, கிச்சன் வேர், அப்பேரல் இதெல்லாம் ரொம்ப சீப் ரேட்டில் கிடச்சிரும். இப்போ அருண் ஜேட்லி என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ரேட்டுக்கு ஒர்க் பண்ணணும், அது மாதிரி அதை நோக்கி போகணும். இன்ஸ்டெட் 2 ஸ்டாண்டர்ட் ரேட்டு 12%, 18% பதிலாக ரெண்டையும் மர்ஜ் பண்ண பார்க்கணும். 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஜிஎஸ்டி இருந்தாலும் நம்மளோட ரேட்டை வந்து நியூட்ராலிட்டி ஆக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ் அண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா NIPEFP ஸ்டடி. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க இந்த ஸ்டடியில் அப்படின்னா, இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி டேக்ஸ் ரேட்டை வந்து என்ன பண்ணலான்னா 18% கம்மி பண்ணுறது மூலமாக என்ன ஆகும், எப்பயுமே என்னென்னா 18% கீழே இப்போ நம்ம டேக்ஸை கம்மி பண்ணோன்னா அங்கே ரெவன்யூ லாஸ் நமக்கு ஏற்படும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா 3 rate ஸ்ட்ரக்சர் அப்படின்றத கன்சிடர் பண்ணலாம். எப்படின்னா, நம்ம ஒரு இதில் மட்டும் கான்சன்ட்ரேட் 1, 2ல் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாமா, மீதி 2லையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அதை மெயின்டைன் பண்ணோன்னா டெஃபினட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ரெவன்யூ லாஸ் ஆகாமல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை 3 rate ஸ்ட்ரக்சர்ன்ற விஷயத்தை இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 8%, 15% and 30%. அப்படி பண்ணும்பொழுது நம்மளோட ரெவன்யூ வந்து நியூட்ராலிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோன்னா, நியூஸ் அடிஷ்னல் ஃபண்ட் ஆஃப் rupees
10,000 crore has been allotted to the MGNREGA. ஸோ நம்ம இதை பற்றி நிறையா பார்த்துருக்கோம், மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்னு. ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக ஃபண்டு கொடுத்துருக்காங்க, 10,000 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்றத எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா August 25, 2005. இது என்ன அப்படின்னா, இது ஒரு ஆக்ட் மூலியமாக தான் இதை கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீமை எய்ம் என்னென்னா ரைட் டு ஒர்க், அதை கேரண்டி பண்ணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது எங்கன்னா கிராமத்தில் 100 நாள் வேலைன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இது. இதோட மெயின் ஃபீச்சர் என்னென்னா 100 நாள் வருஷத்தில் கொடுக்கணும். அவங்க விவசாயம் செஞ்சு சில நாள் அவங்க வேலை இல்லாமல் இருக்கும்போது 100 நாள் வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கிராமப்புற மக்களுக்காக இது கொண்டு வந்தது. 1/3 of the stipulated workforce must be women. ஸோ இதுதான் அவங்களுக்கு, உமனுக்கெலாம் இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவங்களுக்கெலாம் இந்த வேலை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, உதவிகரமாக இருக்குது. இம்ப்ளிமெண்டேஷன் இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னா ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கிராம் சபா ஃபாரம் ஃபார் த வேஜ் சீக்கர்ஸ் டு ரைஸ் தேர் வாய்ஸ் அண்ட் மேக் டிமாண்ட். ஸோ கிராம் சபா அப்படின்னா என்னென்னா, இங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்க ஒவ்வொரு மக்களோட அவங்களோட வாய்ஸஸ் அவுட் பண்ணி அவங்களோட டிமாண்டை வந்து கேட்டு ஸோ அவங்க வந்து வேஜஸ் வாங்கிக்குவாங்க. ஸோ அதை தான் இதில். ஸோ இது ஒரு ஃபாரம் மாதிரி தான். ஓகே, ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் அலீட் ஆக்டிவிட்டீஸ் பிசைட்ஸ் ஒர்க் ஃபெசிலிட்டேட்டிங் ரூரல் சானிடேஷன் ப்ராஜெக்ட். ஸோ அவங்க க்ளீன் பண்ணுற வேலை, அக்ரிகல்ச்சர் வேலை இதெல்லாம் செய்வாங்க. டிமாண்ட் driven program, provision of work is triggered by the demand for work by wage seekers. சீக்கர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்களா, அவங்களுக்கு ஏதோ ஒரு சம்பளம் வேணால் வேலை செஞ்சு அவங்க சம்பளம் வாங்கிக்கலாம்ல. ஸோ அவங்களுக்கு இந்த வந்து டிமாண்ட் ட்ரைவன் ப்ரோக்ராமாக இருக்குது. ஸோ அது வந்து அது மாதிரி தான் இதை வந்து கிராம் சபாவில் பேசி இந்த வேஜ் சீக்கர்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்க கேட்டு இதை வந்து பெற்றிருக்காங்க. ரிசோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் இன் ஈச் ஸ்டேட்லேயுமே அது வந்து வேறு மாதிரி இருக்கும். ரிசோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து ஒவ்வொரு டிமாண்டை பொறுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபண்டிங் வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட் 2 பேரும் ஷேர் பண்ணி தான் கொடுக்குறாங்க. 3 மேஜர் ஐட்டம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு. 3 மேஜர் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா வேஜஸ், ஸோ ஃபார் அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு அண்ட் ஸ்கில்டு லேபர்ஸ்க்காக. மெட்டீரியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், இந்த 3க்கு தான் வந்து மேஜர் ஐட்டம்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 100% ஆஃப் த காஸ்ட் ஆஃப் அன்ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு 100% காஸ்ட் இவங்க பியர் பண்ணுறாங்க. 75% ஆஃப் த காஸ்ட் ஆஃப் செமி ஸ்கில்டு அண்ட் ஸ்கில்டு லேபர்ஸ் அண்ட் 75% ஆஃப் த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல், 6% ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட். இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது, இவங்களாம் அதுக்கு வந்து செலவு பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் ஸ்டேட் அண்ட் சென்டரும் ஷேர் பண்ணி தான் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான எம்ஜிஎன்ரேகாக்கான ஃபண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை பற்றி பார்த்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.